அண்ணன் போஸ்டுக்கு அகிலமும் வெயிட்டிங். கமெண்ட் செக்ஷன்ல ஃபேன்ஸ் எல்லாம் ஃபைட்டிங். ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி யாராச்சும் அடிப்பாங்களா? விடக்கூடாது, உன்னை விடவே கூடாது. எங்க அப்பா அம்மாட்ட இப்பவே போன் பண்ணி சொல்லி உன் டைவர்ஸ் அப்ளை பண்றேன் இல்லையான்னு பாரியா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஹலோ, பட்டு உனக்கு பானிபூரி வாங்கவா நூடுல்ஸ் வாங்கவா? ரெண்டுலயுமே ஒண்ணு. சரி போன வை. அப்ப டைவர்ஸ்? அட வெக்கம் கட்டுவீங்களா? டைவர்ஸா முக்கியம்? ஏதோ லேசா அடிச்சிருக்காரு, ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரிதான் இருக்குது. டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டா யார் பானிபூரி நூடுல்ஸ் வாங்கி தருவாங்க? தங்கம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். பேசாம வீட்டு விட்டு ஓடிடலாமா? அப்படியா? வேணாம், நாளைக்கு மலையனூர் நாட்டம் பாட்டுக்கு வர டான்ஸ் ஆடணும். ஃபைனலா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நம்மாலே. ஹலோ பேபி, இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. நீ என்ன மறந்துரு. அம்லே, இன்னைக்கு காலையில தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இவனுக்கு போன் பண்ணப்ப இவருக்கு போன் பண்ணிட்டேனே. லவ் பண்றப்பவே ஹஸ்பண்ட், அதனால தான் சேவ் பண்ண கூடாது. மாப்பிள்ள நைட்டுக்கு பாதாம் பிஸ்தா வேற எவனோ சாப்பிட்டுட்டான். என்னங்க வெளில கிளம்பிட்டீங்களா? ஆமா, நானும் ஷாப்பிங் போறேன். எனக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. என்ன கேட்ட? வெளியே போகும்போது காசை கொடுத்தா நீ செலவு பண்ணிடுவ. அது என்கிட்டயே இருக்கட்டும். எவன் ஒருத்தன் வரதட்சணையே வாங்காம கல்யாணம் பண்றானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றவனா கொலைகாரனுக்கு சமமா. அப்படியா? அப்ப நாங்க கொலைகாரங்களா? ஆமா. ஆனா நீங்க மாப்பிள்ள பாக்க வரும்போது மாப்பிள்ள நல்லா வேலை இருக்காரா, கார் வச்சிருக்காரா, நல்ல வீடு இருக்குதா, நல்லா சம்பாதிக்க சொல்லிட்டு எங்களை எதிர்பார்க்கறது. அப்ப நாங்கெல்லாம் கொலைகாரங்க. அப்ப நீங்க வந்து தியாகிங்களா? என்ன நியாயம் இது? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சப்ளையர் வாப்பா. எஸ் சொல்ல பாத்தியா? டேய், இப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து எஸ்ன்னு சொன்ன? வெள்ளக்காரமா இருக்கீங்களா? இன்னும் ஒரு தோசை வந்து ஒரு இடியாப்பம் ஒன்று. அப்புறம் பிரபா உனக்கு ஒரு கலக்கியா 2 கலக்கியா? இது அது இல்ல. பாத்ரூம் வருதா? இல்ல, எனக்கு 2 கலக்கி வேணும். ஆயத்தன் சொல்ல வேண்டியதானே. இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எரிச்ச மேல கிளப்பிட்டு இருக்கு. எதையாவது பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காது. பா, வா ஷாப்பிங் போலாம். என்கிட்ட சுத்தமா காசே இல்ல. பொய் சொல்லாத, நீ வச்சிருப்ப. பர்ச காமி. பாருந்தா. என்ன சுத்தமா காசே இல்ல? ஒரு 10 ரூபாய் கூட இல்ல. சரி, நம்மளே காசை வைப்போம். பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாரு. அப்படியே ஜாலியா ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். அப்படியா? பர்ஸ்ல தான் காசு இருக்கே, இல்லன்னு சொல்றேன். வா ஷாப்பிங் போலாம். அத நான் சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மாட்ட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். இப்படிதான் என்கிட்ட அந்த ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க. இருடா, கூகுள் மேப் பாக்குறேன்டா. கூகுள் மேப்லாம் வேணாம்டா, நம்ம விக்கி ஏரியா. எதுக்குடா? அவனுக்கு தெரியாத ஏரியாவே கிடையாதுடா. அது என்ன அவ்வளவு பெரிய பெத்த கையா? கூகுள் மேப் கூட சில ஏரியாவை சுத்த விடும், ஆனா அவன் கரெக்டா சொல்லுவான். விக்கி, நவீனுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தோம். தென்றல் நகர்கிட்ட நின்றுகிட்டு இருக்கோம். எப்படா காஜி நகருக்கு போறது? காஞ்சி நகரா? அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இரு. ஒரு லெஃப்ட் கட்டாவே ரைட் பண்ணு. அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வரும். அங்க இருந்து ஒரு லெஃப்ட் பண்ணிக்கோ. நவீனுக்கு பத்திரிக்கை வச்சாச்சுரா. ஏதோ குடைச்சல் நகராம்ல, அது எங்கிட்டா போறது? குடைச்சல் நகரா? நேரா போயிடாத, டிராபிக்ல மாட்டிக்குவ. பிரிட்ஜுக்கு அடியில போ. அங்க வந்து 4 கட் பண்ணு, குடைச்சல் வந்துடும். அருணே,
ஏய் எப்படா இருக்க? நல்லா இருக்குடா, நீ எப்படா இருக்க? என்னடா நம்ம ஏரியா பக்கம்டா? இல்லடா இப்பதான் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோம். பேசிட்டு இருந்தா விக்கிட்ட அட்ரஸ் கேட்டோம். சும்மா நிறுத்துறா, எப்ப பார்த்தாலும் விக்கி அவனுக்கே மவுஸ் ஏத்தி விட்டுட்டு இருக்க. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இவனுக்கு தெரியாது அட்ரஸா? மாமா அந்த உருட்டி தெரு எங்கடா இருக்கு? உருட்டி தருவா? நான் சொல்ற ஏரியாவுக்கு புதுசு, நீ வேணா நம்ம விக்கிட்ட போன் அடிச்சு கேட்டு பாரு. யாரு சும்மா கால் பண்ணி அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காங்க? Good afternoon, sir. We are calling from the Google head office. May I speak with Vicky Carey to schedule his appointment? என்னடா இதெல்லாம்? இல்லம்மா, கூகுள் மேப்புக்கு ஏதோ அட்ரஸ் தெரியலையா, அந்த மாதிரி டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏரியாவா பொறுக்கி தெரிஞ்சிருக்க, இதுல பெருமை வேற. சி, இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதான் சொன்னேன்ல, அட்ரஸ் சொல்றதுனால அவனை சாதாரண மேடை போட்டுறாத. அதை இதுவே ஒரு சோசியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த வழி இல்ல, நேரா போய் லெஃப்ட்ல போங்க. நான் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க, சுத்தி போங்க.